ஹாய்ங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பீட்ரூட் வச்சு பிங்க் கலர் கொழுக்கட்டைங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அது தேவையான பொருளுங்க. அதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்குறேங்க. நல்லா தோலில் எடுத்து வச்சுருங்க. இது வந்து கலருக்காக யூஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோனுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பீட்ரூட் வந்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் இருக்குங்க இது. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்குறேங்க, சின்ன டம்ளரில். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டில் தேவைப்படாதுங்க. அந்த கொழுக்கட்டை தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க 2-3 டைமு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க பாஸ்மதி ரைஸு. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் ரைஸு. அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பாருங்கள் பீட்ரூட் பேஸ்ட்டு, அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பீட்ரூட் பேஸ்ட் வந்து 1 கப் எடுத்துக்கங்க. இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பீட்ரூட் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது வடிகட்டிடாதீங்க. அப்படியே ஆட் பண்ணுங்கள். பேஸ்ட்டை அரைச்சி ஆட் பண்ணுங்கள். வடிகட்டிட்டுனா அது கலர் வராதுங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பீட்ரூட்டும் ஆட் பண்ணிட்டேங்க. நம்ம புட்டு செய்யும் பாருங்க அந்த மாதிரி மிக்சிங்காக இருக்கணுங்க இது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளர் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் அந்த மாவு கொண்டுட்டு வந்து ஆட் பண்ணிடுங்க. ஒரே மட்டுக்கு சுடுதண்ணில் ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஹார்டாகி போயிடுங்க. ஏன்னா இது வந்து ரைஸ் வச்சு வேக வைக்கணும்னு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது ரைஸ் வேகும்போது கரெக்டாக வந்துடுங்க. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் நார்மல் கொழுக்கட்டை யூஸ் பண்ணும்போது சுடுதண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு வைப்பீங்க. அப்படி ஆவியில் வைக்கும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்ம வந்து நார்மல் தண்ணி ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து அரிசியும் மாவும் நல்லா வெந்து வந்துருக்குங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மாவு நல்லா பிணைஞ்சு வச்சுருங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பீட்ரூட் ஆட் பண்ணி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பூரணம் செய்ய தேவையான பொருளுங்க. 1 கப் நிலக்கடலைங்க, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, ஏலக்காய், வெல்லம், தேங்காய்ங்க. அதுக்கப்புறம் ஒரு அடைச்சட்டில் வந்து 1 கப் பாசிப்பயிறு ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எந்த கப் மெஷர்மெண்ட் கூட எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வறுக்கும் போது நெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. வெறும் அடைச்சட்டில் வருங்க. நல்லா வறுத்துக்கு அப்புறம் பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆட்டுங்க. அதுக்கப்புறம் 1 கப் நிலக்கடலைங்க. அதுவுமே சிம்மில் வச்சு வறுக்கணுங்க. ஹையில் வச்சிடாதீங்க, கறிக்கு போயிடுங்க. எல்லாமே ஆயில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. அதிலே வந்து 1 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேங்க. நல்லா வறுக்கணுங்க. நல்லா வறுத்துக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காயை வந்து 1 கப் எடுத்துருக்குறேங்க. இதுலேயுமே நெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. வெறும் தேங்காயை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. இதுவுமே சிம்மில் வச்சு வறுக்கணுங்க. நல்லா வறுத்துக்கப்புறம் தனி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஆட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லா பொருளும் வறுத்தாச்சுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆட்டுங்க. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நல்லா சுடுதலில் காய வச்சுருக்குறேங்க. பாகில் எதுவுமே எடுக்கல, அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா கல் மண் தூசி இருக்குங்க. நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாருங்கள் அந்த பவுட்ரு அதை ஆட் பண்ணிடலாங்க. இதில் வந்து பாகில் எதுவும் எடுக்க தேவையில்லைங்க. நீங்கள் விருப்பப்பட்ட நாட்டு சர்க்கரை அஸ்கா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. ஏன்னா பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இல்லைங்க, அதுக்காக நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்சு தேங்காய் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து சீக்கிரமாக சுண்டி வந்துடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் விருப்பப்பட்ட வறுக்கும் போது நெய் ஆட் பண்ணிடலாங்க. இதில் ஆட் பண்ணல, நான் கடைசியில் ஆட் பண்ணுறேங்க. இது மாதிரி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பூர்ணம்.
ஒரு 15 நிமிஷத்தில் சீக்கிரமாக வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க, நல்லா ஆறட்டுங்க. ஆறும்போது நல்லா கெட்டியாகி வந்துடுங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க, அப்போ தான் கிராக் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வருங்க கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் பூர்ணம் நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. நீங்கள் எந்த சைஸில் உருண்டை பிடிக்கிறீங்களோ அந்த சைஸில் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. கொழுக்கட்டையில் நல்லா ரவுண்ட் ஷேப் உருட்டி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாசுமதி ரைஸ் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அதுவுமே நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருங்க ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் பூர்ணத்தை உருண்டை பிடிச்சிடலாங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் நல்லா அமுத்திடுங்க. அதுக்கப்புறம் ஓரங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து விடுங்க. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பூர்ணம் வச்சுருக்கப்புறம் அதை எடுத்து உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுங்க. அவ்வளோ சூப்பராக வந்துடுங்க கிராக் இல்லாமல். இந்த மாதிரி உள்ளங்கால் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்துடுங்க. கிராக் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், நல்லா பால் டைப்பில். அதுக்கப்புறம் எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா கொழுக்கட்டும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அரிசி இருக்குது பாருங்கள், அது வச்சு முன்னாடி பின்னாடி நல்லா பரட்டிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்தி அமுத்தி விடுங்க, அப்போ தான் வந்து அரிசி நல்லா ஒட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. நீங்கள் எதில் அவிக்கிறீங்களோ அதில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேக வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அரிசி வந்து வெந்துச்சுன்னு இடையில செக் பண்ணி பார்த்துக்குங்க. அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பிங்க் கலர் கொழுக்கட்டை செம்மையடி வந்துச்சு பாருங்கள். சூடாக இருக்கும்போது ஆரஞ்சு கலர் இருக்க மாதிரி இருக்குங்க. ஆறுனுக்கப்புறம் நல்லா பிங்க் கலர் வந்துடுங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த கொழுக்கட்டை பார்க்கும்போது அப்படியே ரம்பூட்டா ஃப்ரூட் மாதிரியே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. சாஃப்ட்னஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கவும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். உள்ளே வந்து பிச்சு பார்க்கலாங்க. பூர்ணம் நல்லா வெந்து வந்திருக்குங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.